சின்ன ஒரு வீடு, ஒட்டு வீடு. அதில் 5வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன், ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து தினமும் போராடி ஸ்ட்ரகிள் பண்ணி ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு போகணும், வரணும், பஸ் பிடிக்கணும், கூட்டுரோடு வரைக்கும் போகணும், அந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ கஷ்டப்பட்டு போவார். அது எதிர் வீட்டில் வந்து ஒரு மல்டி மில்லினியர், நல்லா வந்து பணக்காரர், அதே கிளாஸில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு மாணவன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மர்சிடிஸ் கார் இருக்குது. 2 பேர் வேலைக்காரங்க. அவருடைய டிஃபன் பாக்ஸ் ஒருத்தர் தூக்கிட்டு வருவாங்க, அவனுடைய பேக், ஸ்கூல் பேக் ஒருத்தர் தூக்கிட்டு வர, நல்ல மர்சிடிஸில் நல்லா ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிறார், வரார். இப்போ வந்து உங்களை கேட்டால் யார் அதிர்ஷ்டசாலி, யார் துரதிருஷ்டசாலி அப்படின்னா என்ன தோணுது? கண்டிப்பாக அந்த ஏழை வீட்டு மாணவன் வந்து அவ்வளோ அதிர்ஷ்டசாலி இல்லை, அந்த பணக்கார வீட்டு மாணவன் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் தோணுது. இப்போ அடுத்தது கட்டத்துக்கு வாங்க. ஸ்கூலு முடிச்சுட்டு வருவாங்க. இந்த ஏழை வீட்டு மாணவன் என்ன, அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, பேக் ஒரு பக்கம் தூக்கி போடுவான், ஷூ ஒரு பக்கம் போடுவான், நல்லா வெளியில் போயிட்டு மற்ற பசங்களோட விளையாடிட்டு இருக்கிறான். நல்லா மண்ணில் கிரில் பிறண்டு நல்லா விழுந்து என்னென்னவோ விளையாடி ஜாலியாக இருக்கிறான். இப்போ வந்து அந்த மாடி வீட்டு பையன் வந்து மாடியில் நின்றுட்டு ஏக்கமாக, அவனுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது, வீடியோ கேம்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு ரூமில். ஆனால் அதில் அவனுக்கு வந்து சந்தோஷம் இல்லை. வெளியில் வந்து இந்த பையன் விளையாடுறதே பார்த்துட்ருக்குறான் மாடியில், பால்கனியில் நின்று. இப்போ யார் அதிர்ஷ்டசாலி, யார் துரதிருஷ்டசாலி பாருங்க. சரி, அதுக்கு அடுத்தது வாங்க. விளையாடிட்டு இந்த பையன் வருவான், இந்த ஏழை வீட்டு பையன் வருவான். வந்துட்டு பார்க்குறான், இந்த மாடி வீட்டு, நமக்கும் இது போல் ஒரு பால்கனி இருந்தால் நல்லா இருக்கும், மேலே நின்று அப்படியே பார்க்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு ஏக்கமாக அப்படி பார்க்குறான். அவன் ஏக்கமாக இவனை பார்த்துட்டு இருக்கிறான், இவன் ஏக்கமாக அவனை வந்து பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ சொல்லுங்க, யார் அதிர்ஷ்டசாலி, யார் துரதிருஷ்டசாலி? அதனால லைஃப் அப்படின்றது செலிப்ரேஷன். லைஃப் அப்படின்றது செலிப்ரேஷன். உங்களுடைய குறைகளை பார்த்தீங்கன்னா குறைகள் தெரியும், நிறைகளை பார்த்தா நிறைகள் தெரியும். அதனால நமக்கு வந்து எவ்வளோ நல்ல ஒரு லைஃப் வந்து இறைவன் கொடுத்துருக்கிறார், எவ்வளோ நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு கிடைக்காத ஏதோ ஒன்று நினச்சிட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டாம், துரதிருஷ்டசாலியாக மாற வேண்டாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நினச்சி நல்ல அதிருஷ்டசாலியாக மாறி எப்போவுமே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ நம்ம என்ன பண்ணணும்? பழகிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை ப்ராக்டிஸ் பண்ண நிச்சயமாக அந்த ப்ராக்டிஸில் நம்ம என்ன ஆகிடுவோம்? கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஆகிடும். இதுதான் இறைவனுடைய ஞானம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக அது நம்மளை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கோம். நமக்கு அது ஒரு விதமான மகிழ்ச்சியை கொடுக்கும், மனதிற்கு அமைதியை கொடுக்கும். அதே நேரத்தில் தினமும் கொஞ்சம் நேரமாவது அந்த சைலன்ஸில் இருந்து மெடிடேஷன் செய்கிறது பழகுங்க, சார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்போ லைஃப்பில் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய சக்தி வரும்.